ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. இந்த ஒரு அற்புதமான சம்பவம் நடக்கிறத நான் பார்க்கிறோம். ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு கொண்டு போய் காண்பிப்பார். அந்த எலும்புகள் எப்படிப்பட்டிருந்துச்சுன்னா உலர்ந்து போயிருந்தது என்று 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறோம். 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், அவைகளை பார்த்து தீர்க்க தரிசன உரை அது உயிரடையுமா என்று ஆண்டவர் கேட்பார். பிள்ளைகள், அது உமக்கே தெரியும் சொல்லும் போது தான் இங்கே 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட உலர்ந்து போன அனுபவம் காணப்படுகிறதா? அப்படின்னா அதுக்கு பலன் இல்லாமல், சாரம் இல்லாமல், உயிர் இல்லாமல், அதுக்கு நம்பிக்கை இல்லாமல், பட்டு போனது போல, பாழானது போல காணப்படுகிறது இந்த உலர்ந்து போனது. உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட உலர்ந்து போன அனுபவங்களை கூட கடந்து போயிருக்கீங்களா? பிரதர், நான் எதிர்பார்த்த காரியங்கள், எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாமே உலர்ந்து போனது போல போயிட்டு, அப்படின்னா ஆங்கில வேதத்தில் ட்ரை போன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது உயிரே இல்லாதது, அது செத்து போனது போல காணப்படுகிறது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா அந்த உலர்ந்து போன எலும்புகளை கர்த்தர் உயிரடைய பண்ணுவார். அல்லேலூயா. அதுக்கு நரம்புகள் உண்டாகும், மாம்சம் உண்டாகும், தோல் முடியினால் மூடும், பெரிய சேனையாய் நின்றது என்று நம்ம இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். தேவப்பிள்ளையில, உங்கள் வாழ்க்கையில் எந்த நன்மைகள், ஆசீர்வாதம் உலர்ந்து போனது போல இருக்குது, பயப்படாதீங்க. கர்த்தர் ஆமென் எல்லாவற்றையும் அதை மறுபடியும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா சங்கீதலின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் தாவீது இப்படியா சொல்லுவார், வாசிக்க கேட்போம். என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. பாருங்க, தாவீது சொல்றாரு, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினால கழிந்து போயிற்று, அதனால என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. தெய்வ பிள்ளையில, சஞ்சலமும் தவிப்போம் வாழ்க்கையா போயிடுச்சா? 1-2 பிரதர்? ஒவ்வொரு நாளும் எனக்கு சஞ்சலம், ஒவ்வொரு நாளும் தவிப்பு, ஒவ்வொரு காரியத்தில் தவிச்சு ஏங்கி ஏங்கி சோர்ந்து போயிருக்கீங்களா? அதனால ஆண்டவருக்கு இருக்கிற அந்த பற்றும் போயிட்டு, அதனால என் பாவம் தான் பெருகிட்டு, என் வாழ்க்கையில் அக்கிரமம் தான் பெருகிட்டு கலங்கி கொண்டிருக்கீங்களா? இதனால அவங்க எலும்புகள் உலர்ந்து போனது போல, அவங்க வாழ்க்கையே செத்து போனது போல காணப்படுகிறீங்களா? பயப்படாதீங்க. அன்றைக்கு உலர்ந்து போன எலும்புகளை, பள்ளத்தாக்கிலிருந்து எலும்புகளை கர்த்தர் உயிரடை பண்ணி ஒரு பெரிய சேனையா நிற்க வைக்க வேணாம். எந்த தவிப்பும் எந்த சஞ்சலமும் உங்களை சோர்ந்து போக பண்ண முடியாது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரடியாக உண்டாகி இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க உண்மையில் வர இருக்கிறார். அல்லேலூயா. அவைகளுக்கு எப்படி நரம்பு உண்டாகி, தோல் உண்டாகி, மாம்சம் உண்டாகி ஒரு பெரிய சேனையை நிற்க வைச்சோ, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை, என்ன காரியத்தில் நீங்கள் உலர்ந்து போனது போல இருக்கு, ஒரு உங்கள் கர்ப்பப்பையில் உலர்ந்து போனது போல இருக்க, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன், ஆனால் அதுக்கு ஒரு பலனே இல்லை. நான் எவ்வளோ வேலைக்கு இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணிட்டேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேது. இப்படி பல காரியங்களை நீங்கள் ஸ்டெப் எடுத்து சோர்ந்து போய் உலர்ந்து போனது போல இருக்கலாம். பயப்படாதீங்க. ஆண்டவர் வாக்கு பண்றார், உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய கர்த்தர் இன்றைக்கு உங்களை உயிரடைய பண்ணுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய பண்ணி ஒரு பெரிய சேனையா நிற்க வைக்குவீரானால், சஞ்சலம் தவிப்பினால் உலர்ந்து போயிருக்குமானால், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் எங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஆண்டவரே சரீரத்தினுடைய பலன் உலர்ந்து போனது போல இருக்கலாம், இயேசுவின் நாமத்தில் எனக்கு அது பலன் கொள்வதாக, உயிரடைவதாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உயிரடையட்டுங்கப்பா. இவள் ஆசீர்வதி, இவர்களையும் ஒரு சேனையாய் நிற்க வைப்பீராக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிற காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்பு கோப்பட எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துள்ளும் பொறுப்படுத்துகளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மேலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். உயிர் பண்ணுகிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.